வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு தக்காளியை வச்சு பூரி செய்ய போகிறோம். நல்ல உரைப்பாக நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. எப்படி செய்யுது இப்போ பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ரவை 1/4 கப். தேவையான அளவுக்கு உப்பு. இது சில்லி பவுடர். இது மிளகாயும் மல்லியும் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் வாசமாக இருக்குங்கிறதுனால. நீங்கள் அதை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கஸ்தூரி மேத்தி. இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில். இந்த மாதிரி 2 தக்காளி பழம் சேர்க்க போகிறேன். தக்காளி அரைக்கும் போது 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன். இந்த தக்காளி சக்கை இல்லாமல் நல்லா அரைபடணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாறை மட்டும் வச்சு நம்ம பூரி மாவு பிசைஞ்சிட்டோம். இது நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால உடனே பூரி போட முடியாது. அந்த ரவை கொஞ்சம் ஊறணும். ஒரு 10 நிமிஷம் இது மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கு வேண்டிய சைஸில் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. லேசாக தேய்ச்சிக்கோங்க. கனமாக இருந்துச்சுன்னா தட்டை மாதிரி போயிடும், எலும்பாது. நல்லா உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் செஞ்சுக்கோங்க. நான் அழகாக ஒரே ரவுண்டாக இருக்குமேங்கிறதுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணிக்கலாம். பூரிக்கு எப்போவுமே நல்லா எண்ணெய் காயணும். குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி பூரி ரெடி. தக்காளி பூரி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.